உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கான மெசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேடம் சொன்னாங்கல்ல ஒரு அற்புதம். இந்த வாரம் ஒரு நேரம் வந்து அதை சாப்பிட்ற நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சில காரியங்கள். என்னப்பா பைபிளில் வாசிக்கும்போது ஒருத்தன் அவன் பேசாமல் கோட்டை கதவை பிச்சுட்டு தூக்கிட்டு நடக்கிறான், வெறும் தாடை எலும்பை வச்சு அடித்து போடுறான். இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் ஊழியர் வந்திருக்காரு, இங்கே போனால் சுகமாகுது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, எப்படித்தான் இப்போ எனக்கு வேணும்னா இந்த மாதிரி நான் என்ன பண்ணணும், எப்படித்தான் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணதுக்கான தேடல் தான் இது. சரிங்களா? அதுக்கான ஆன்சர் கிடச்சிச்சா பிரதர் அப்படின்னா தெரியலை. ஆனால் இந்த ஃபார்மான மெசேஜ் அதோட எனக்கு ப்ளசண்ட்டாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹோப்ஃபுல்லி யூ வில் ஆல்சோ என்ஜாய் இட். சரிங்களா? ஆவிகள் நிறைந்து வாழ்வது எப்படி அவசியம்தானா, அதனால் என்ன பிரயோஜனம், என்ன ஏதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகேயா? யூஸ்வலாக இந்த அக்னாலஜ் பண்ணுறவங்களாம் இருப்பீங்கல்ல, கொஞ்சம் முன்னாடி இருப்பீங்க. ஆனால் மேலேருந்து பேசும்போது வியூ வந்து அப்படி தான் இருக்கும். பார்த்தா அமைதியாக கவனிச்சுட்டு தான் இருக்கோம் பிரதர். இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்வேன்னா, பிரதர் அடுத்த ஸ்லைட் பிரதர், மூவ் ஆக மாட்டேங்குது. முதலாவது, நம்ம யார் அப்படின்னு உண்மையாகவே நம்ம புரிஞ்சிருக்கோமா, உணர்ந்துருக்கிறோமா அப்படிங்கிறதான் என்னோட முதல் கேள்வி. நம்ம யார்? அடுத்த ஸ்லைட் பிரதர். 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19. இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ 1 கொரிந்தியர் 3:16 பாருங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன, நம்ம என்னவா இருக்கிறோமா? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். சும்மா ஒரு எம்டி ஒரு பிளேஸ் மாதிரியா? அந்த ஆலயத்துக்குள்ளே என்ன வாசம் பண்ணுகிறதாம்? யார் வாசம் பண்ணுகிறதாம்? தேவனுடைய ஆவி. இதே 1 கொரிந்தியர் 6:19 பார்த்தீங்கன்னாலும் எக்ஸாக்ட் சிமிலர் பேட்டர்ன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், யாரால் பெற்றும்? தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. அப்போ அந்த பரிசுத்த ஆவி நீங்கள் தேவனால் பெற்றிருக்கீங்க. நல்லது பண்ணும்போது நீங்கள் ப்ராப்பரான ஒரு கிறிஸ்டியனாக இருக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே இருக்கார். ஏதாவது தப்பு பண்ணும்போது உங்களை விட்டு வெளில போயிடுறார். அப்படியே வசனம் சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினோட ஆலயமாக இருக்கிறீர்கள். இந்த கொரிந்தியர் பண்ண தப்பு என்னன்னு பாருங்க. மாம்ச பிரகாரமாக தப்பாக நடந்துட்டுருக்க கொரிந்தியர்கிட்ட பார்த்து பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ள தேவ ஆவி தங்கி இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பாருங்க. ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
அவருடையவன் அல்ல. அப்போ நான் கிறிஸ்துவுடையவன் அப்படின்னா தேவ ஆவி, கிறிஸ்துவின் ஆவி இருந்தே ஆகணும் இல்லைங்களா? ஒரு காலத்தில் நம்ம இஸ்ரவேலர் மெசையா வரும் பொழுது, கடைசி காலங்களில் இரட்சகர் வரும் பொழுது ஆவியானவர் கொடுக்கப்படுவார் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஏசாயா 44:3 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இது நடக்கும், இது நடக்கும். அப்போது எல்லா பேரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கும் கிறிஸ்துவ விசுவசிக்காத, இயேசு கிறிஸ்துவ விசுவசிக்காத இஸ்ரவேலர் இன்னும் அப்பா எங்களோட மெசையாவை, எங்களுக்கான ஆட்டுக்குட்டியை, எங்களுக்கான ரட்சகரை தாங்கப்பான்னு இன்னும் முட்டிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் தெரியும் ஆவியானவர் கொடுக்கப்படுவார் ஒரு காலத்தில். இந்த ஏசாயா 44:3 மட்டும் கிடையாது, இந்த ஏசாயா 59:21 பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லைட் பிரதர். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது என்னவா? எனக்கும் அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது இஸ்ரவேலர் அந்த காலத்தில் எதிர்பார்த்தது ஆவியானவர் கொடுக்கப்படுவார் ஒரு காலத்தில். அந்த கொடுக்கப்பட்ட ஆவியானவர் நான் தப்பு பண்ணும்போது என்கிட்ட எடுத்துக்கப்படுவாருங்கிறது மட்டும் இல்லை, அவர் தங்கியிருப்பார். உங்கள்கிட்ட மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணால், பாஸ்டர் கோமா சொன்னார்ல, பிள்ளைங்களை கிறிஸ்துவின் வழியில் நடத்தாத அப்பாக்கள் என்னன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் உங்கள்கிட்ட மட்டும் இல்லைங்க, எங்கே வரைக்கும் நிலை நிற்கும். நம்ம ஃபெய்த்லெஸ்ஸாக இருக்கலாம், நம்ம அற்ப விசுவாசிகளாக இருக்கலாம், ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணவர் யார்? உங்கள் சந்ததியின் மேலும் உங்கள் சந்ததியின் மேலும் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் கிறிஸ்துவின் ஆலயமாக இருக்கீங்களா இல்லையா? தேவனால் உங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டதா இல்லையா? பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாரா இல்லையா? இது எல்லாமே உண்மை. சரிங்களா? இது எல்லாமே உண்மை. இன்றைக்கி நம்மளுக்கு விளங்கும். எப்போ அல்லது எப்படி பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டார்? இப்போ உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவி உள்ளே இருக்கார். நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். He lives richly in us. ஆனால் எப்போ பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டார்? இப்போ இன்றைக்கி யாராவது ஒருத்தர் எனக்கு பரிசுத்த ஆவி வேணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த காரியம் நீங்கள் பண்ணிங்கன்னா, if these things are met, you will have this. எனக்கு மார்க் வேணும்ப்பா. பரீட்சைக்கு முத நாள் என் பாப்பா சொல்லும் 11:30 மணிக்கு, அப்பா எனக்கு மார்க் வேணும்ப்பா, நான் கிளாஸை கொஞ்சம் கட் அடித்து நான் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா, வாத்தியாரை என்னை கண்டுக்காமல் இருக்கணும், மார்க் எடுத்தால் போதும். நான் சொல்லுவேன், பரீட்சைக்கு முத நாள் 11:30 மணிக்கு மார்க் வேணும், மார்க் வராது. ஒரு மாதம் சொல்லி தந்தாங்கல்ல, டெய்லி அன்னைக்கு எனக்கான டாஸ்க் பண்ணுனா மார்க் ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்ஃபேக்ட் யூ நீட் நாட் சேஸ் மார்க், யூ டூ த டெய்லி டாஸ்க் ஆன் அ டெய்லி பேசிஸ், யூ வில் கெட் இட். அப்போது இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எப்போ இந்த ஆவியானவர் வந்தார், இல்லை ஆவியானவர் இல்லாத ஒருத்தர், எனக்கு பரிசுத்த ஆவி வேணும், எவ்வளோ காசு கொடுத்தாலும் எனக்கு இந்த அற்புதம் வேணும் அப்படின்னு அப்போஸ்தலர்கிட்ட கேட்ட ஆளுகள்லாம் இருக்குது. சரிங்களா? ஐயோ இது மாயாஜால வித்த மாதிரி இருக்கே, எனக்கு இது வேணும். அப்போது எப்போ நம்மளுக்கு வந்தார், வேற ஒருத்தருக்கு வேணும்னா எப்படி அவங்க பெற்றுக்கொள்ள முடியும்? எபேசியர் 1:13-14 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார், அந்த நற்செய்தியை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது, ஆமாம் எனக்கும் ரட்சிப்பு உண்டு, எனக்கான சகலத்தையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார், எனக்கான பரிகார ஆட்டுக்குட்டி அவர், இன்னைக்கு திரைச்சையில் 2ஆக கிழிக்கப்பட்டது, நான் என்னோட அப்பாவை நேராக போய் சந்திக்கலாம், இடையில ஒருத்தரும் தேவையில்லை, நான் நேராக போய் எங்கள் அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட. அப்போது வசனத்தை கேட்டு இயேசு ரட்சிக்கிறார்னு விசுவசிச்சிங்கன்னா வாட் இஸ் கேரண்டீடு? எது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஏற்கனவே இது ஒரு முறை நான் சொன்னபோது, ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். we are stamped. நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். எனக்கு கொஞ்சம் ஒருவேளை இந்த காலத்தில் பேசுகிற தமிழாக இருந்திருந்தால் ஒருவேளை கொஞ்சம் க்ளீனாக இருந்திருக்கும். இது எத்தனை பேர்த்துக்கு பிளெயினாக உங்களை போய் தொடுதுன்னு தெரியலை. இங்கிலீஷ் வேர்ஷன்ஸில் இதே பார்த்தீங்கன்னா, அண்ட் நவ் யூ ஜென்டைல்ஸ், புறஜாதியான நீங்களே, have also heard the truth, உண்மை என்னன்னு உங்களுக்கும் சொல்லப்பட்டது. the good news that God saves, இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார்ங்கிற நற்செய்தி புறஜாதியான உங்களுக்கும் சொல்லப்பட்டது. அண்ட் அந்த சொல்லப்பட்டதை கேட்டு when you believed in Christ, இயேசு கிறிஸ்துவை விசுவசித்த போது, he identified you as his own by giving you the Holy Spirit. அவர் உங்களை தன்னுடையவர் என்று அக்செப்ட் பண்ண. இது நம்மாளுடா, இது நம்ம பிள்ளைடா, இந்த சிவப்பு கயிறு கருப்பு கயிறு இது நம்மால். இது இன்னைக்கான மெசேஜ்க்கான பிரைமரி டாபிக் இல்லை, அது பேசப்படுற இடமும் இது இல்லை, சரிங்களா? ஆனால் யாராவது ஒருத்தர் இவர் நம்மால் இது வேற ஆள் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்க வேல்யூவே நம்ம மறந்துட்டு உலகத்தனமாக யோசிக்கிறோன்னு அர்த்தம், சரிங்களா? பைபிள் என்ன சொல்லுது? ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டார்கள், சரிங்களா? நீ இங்கேருந்து படைக்கப்பட்ட, நீ இங்கேருந்து படைக்கப்பட்ட, நீ இங்கேருந்து படைக்கப்பட்ட, உன்னோட லெவல் இங்கே, உன்னோட லெவல் இங்கே, உன்னோட லெவல் இங்கே. ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற யாரும் யூதன் கிரேக்கன் எந்த வித்தியாசமும் இல்லை, ஆண் பெண் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு யாருக்காவது ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் உலகத்தனமாக இருக்கீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? தட் இஸ் நாட் த ப்ரைம் கோர் ஆஃப் திஸ். ஆனால் he identified you as his own, உங்களை தன்னுடையவங்கன்னு அவர் எப்படி அங்கீகரிச்சுக்கிட்டாரா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா? பை கிவிங் யூ த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்து, இவன் என்னுடைய ஜனம், இந்த பெண் என்னுடைய பெண், இந்த பையன் என்னுடைய பையன், உங்களையும் என்னையும் தன்னுடையவர் என்று அவர் அங்கீகரிச்சுக்கிட்டதே ஆவியானவர் கொடுத்து தான், சரிங்களா? அப்போது ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கறது, இந்த பொருளை வாங்கினா இந்த பொருள் ஃப்ரீன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல பொதுவாக. 2 வாங்கினா, டிமார்ட்லாம் போனீங்கன்னா 2 வாங்கினா 3ஆவது ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி. எப்போ ஏசு கிறிஸ்துவை ஆண்டவன் ரட்சகர்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ, எப்போ ஏசு விடுவிக்கிறார் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வல்லமையான இலவச இணைப்பு தான் ஆவியானவர், சரிங்களா? ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் போகிறேன், நான் போன பிறகு எனக்கு ஈக்குவலண்ட்டான தேற்றரவாளர், சரிங்களா? ஒரு வித்தியாசம் கிடையாது ஆவியானவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும். 2வது, ஆவியானவர் தன்னுடைய சுயமாய் ஒன்றும் பேச மாட்டார். அவருக்கு ஆவியானவர் இயேசு கிறிஸ்து 2 பேருமே எதை பார்த்து தான், இன்னைக்கு மேடம் சொல்லும்போது சொன்னாங்கல்ல, நான் ஒரு காட்சியை பார்க்குறேன், நான் பார்த்து பரலோகத்தில் என்ன செய்யப்படுதோ, பரலோக பிதா என்ன காமிக்கிறாரோ அதை நான் சொல்கிறேன், இதை தவிர வேற யாரும் மாற்றி சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? 2வது, இந்த முத்திரை போடப்பட்டீர்கள்ங்கிறதுக்கு he identified you as his own by giving the Holy Spirit. இந்த 2வது நம்ம பார்த்தது சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்ல, அதோட இங்கிலீஷ் வேர்ஷனை பாருங்க. The Spirit is God's guarantee that he will give us the inheritance that he promised, that he has purchased us to be his own people. இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா கேரண்டி வாரண்டின்னு இருக்கும் தெரியுமா? நீ தான் நிச்சயம் வேலை பார்க்கணும்னா அந்த பொருளை ரீப்ளேஸ் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆவியானவரை தர்றது என்னத்தை அங்கீகரிக்குது அப்படின்னா, அவர் என்னென்ன ஆசீர்வாதம் ஆபிரகாமின் குமாரத்தியா நீ சுதந்திரிச்சுப்பன்னு சொல்கிறாரோ அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்துட்டார். எப்படி? அவர் உங்களை வாங்கினது மூலமாக.
வெளியேற பெற்ற ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி உங்களை வாங்கி உங்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதமும் உங்களுக்கு கொடுப்பேங்கிற கேரண்டி தான் என்னவா உங்களுக்கு அவர் கொடுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சரி நான் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரும் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை, எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார், நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், எனக்குள் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இப்போ வாட் டஸ் இட் மீன் டு பி ஃபில்ட் இன் த ஸ்பிரிட்? ஆவியில் நிறைந்திருக்கிறா என்ன? ஆல்ரெடி தான் எனக்கு கொடுக்கப்பட்டாகிவிட்டது இல்லையா? நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், ஆமாம் தானே? நம்ம தேவனுடைய ஆலயமாக தானே இருக்கோம், நம்மளுக்குள் ஆவியானவர் வாசமாக இருக்கிறார் தானே? அப்புறம் அடுத்த என்ன ஆவியில் நிறைந்திருக்க என்ன பிரதர், எனக்கு தான் ஆல்ரெடி ஆவியானவர் இருக்கிறாரே அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். வரலன்னா இப்போ உங்களுக்கு வந்திருக்கணும். சரிங்களா? எபேசியர் 5:18-19 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. யோசித்து பார்த்தா பவுல் அப்போஸ்தலன் கம்பேர் பண்ணுறதுக்கு வேற ஒன்று இல்லவே இல்லையா? ஆவியில் நிறைகிறத மதுபானம் குடிச்சு வெறித்தனமாக இருக்காதீங்க, ஆவியில் நிறைந்துருங்க. கம்பேர் பண்ணக்கூடிய காரியமாக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are quite a few similarities. மதுபானம் குடித்தவங்க அவங்களோட கண்ட்ரோலில் இருப்பாங்களா, மதுபானத்தோட கண்ட்ரோலில் இருப்பாங்களாங்க? ஆவியில் இருக்கிறவங்க அவங்க மாம்சத்தின் கண்ட்ரோலில் இருப்பாங்களா, ஆவியானவரோட கண்ட்ரோலில் இருப்பாங்களா? இது சிமிலாரிட்டி. டிஃப்ரென்ஸ் என்னன்னா, மதுபானத்தில் இருக்கவங்கள அதிலிருந்து வெளிவந்து சுயமாக நடக்க முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஆவியில் உங்களுக்குள்ள ஆவியானவர் தங்கியிருந்தா கூட நீங்கள் ஆவியானவரோட செய்கையை மீறி உங்கள் மாம்சப்புறமாக மனுஷனாக நடக்கணும்னு நினச்சா நடக்க முடியும். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். அங்கே சாய்ஸ் கிடையாது, மட்டையாய் விழுந்து தான் கிடக்கணும். இங்கே சாய்ஸ், நீங்கள் ஆவியானவராக வல்லமையாக எழும்பி செயல்பட அனுமதிக்கிறீங்களா, இல்லை உலகத்தை பார்த்து மாம்சபரமாக நடக்க போகிறீங்களா? டிசிஷன் யார் கையில் இருக்குது? ஆவியானவர் இருக்கிறார், ஆனால் he is a gentleman. பார்த்துக்கோங்க, he doesn't force anything. இதை பறித்து சாப்பிடாத தடுத்திருக்க முடியும், ஆனால் சாய்ஸ் இஸ் theirs. நான் பறித்து தான் சாப்பிடுவேன், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், மாம்ச பிரகாரமாக நடக்கணுமா, ஆவிக்குள்ளே நடக்கணுமா? சாய்ஸ் யார் கையில் இருக்குங்க? உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போது இங்கே இந்த கேள்வி அது இல்லையே பிரதர், ஆவியில் நிறைந்து இருக்கிறதானே? எப்படி அந்த ஆவியினால் நிறைந்து நீங்கள் சொல்லியிருக்கிறது இருக்குல்ல, பைபிள் வாசிக்கும்போது ஒன்ஸ் ஃபார் ஆல் அவர் செஞ்ச பரிகாரம், ஒரே பரிகாரம் சகலத்தையும் கழுவி சுத்தம் பறிச்சா இல்லையா? ஆமாவா இல்லையா? அது கம்ப்ளீட்டாக பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இன்னைக்கு பழின்னு ஒன்று அவசியம் கிடையாது. அப்போது பைபிளில் வாசிக்கும்போது பரிபூர்ணம் நிறைவேறப்பட்டதா, இல்லை டெய்லி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? இந்த விஷயம் இங்கே ஆவினால் நிறைந்துங்கிறது கீப் பீயிங் ஃபில்ட், இட்ஸ் அ ஆன்கோயிங் டெய்லி ப்ராசஸ். எப்படி இந்த மழையை பார்த்து கடலில் போய் பேர்ந்து விழுனா விழும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தடவை சொல்கிறது இல்லை, அது போகிற வரைக்கும் நீங்கள் திரும்பி 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 சொல்கிறது. அங்கேயும் இதே ஒரு டென்ஸ், இதே ஒரு விதத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போது இங்கே நிறைந்துங்கிறது ஒரு முறை நான் நிறைஞ்சிட்டேன், நான் அன்னைக்கு அந்த சுவிசேஷ கூட்டத்தில் வல்லமையாக ஜெபிக்கும்போது நிறைஞ்சிட்டேன், அப்படி இல்லை. அப்பா அன்றன்றைக்கான ஆகாரத்தை எனக்கு இன்னைக்கு தாங்க. டெய்லி கிரேஸ், உங்களுக்கு அவருடைய கிருபை தினம் தினம் தேவை. ஆவியானவரில் நீங்கள் நிறைகிறதும் ரிப்பீட்டடாக தேவை. அது எப்படி பிரதர் இந்த ஒரு டென்ஸை மட்டும் வச்சு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2:4 பாருங்க. அப்போஸ்தலர் 2:4, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். பெந்தகோஸ்தே நாளில் எல்லாரும் என்னால்
அப்போஸ்தலர்கள், அந்த மேல் வீட்டில் கூடியிருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் என்னத்தினால நிரப்பப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்கு? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். அப்போ தே ஆர் ஃபுல்ஃபில்டு இல்லைங்களா? ஆவியானவரால் நிரப்பப்பட்டாங்க. அது நிரப்பப்பட்டாங்கன்னு அந்நிய பாஷையில் பேசினதே தெரிஞ்சு ஒருத்தரும் இவங்கெல்லாம் வந்து கலிலேயர், இவங்க எப்படி என் பாஷை பேசுகிறாங்க, எப்படி இவங்க என் பாஷை பேசுகிறாங்க? அப்போது ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவுட்கம் ரிசல்ட் தெரிஞ்சது. 2 அதிகாரம் தள்ளி அப்போஸ்தலர் 4:31 பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. அட, அப்போஸ்தலர் 2 தானே அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. இப்போ அப்போஸ்தலர் 4 மறுபடியும் நிரப்பப்பட்டாங்க. அதனால தான் சொல்றது, அந்த எபேசியரில் சொல்லப்பட்டது ஆவினால் நிறைந்துங்கிறது. யூ ஜஸ்ட் ஃபில் யுவர் செல்ஃப். ஆவியானவரை நீங்கள் உங்களுக்குள்ள முழுமையாக செயல்படுறதுக்கு எப்போ போயிட்டு மோசே மலைக்கு மேலே ஏறி போனார், பரலோக பிதாவோட கொஞ்ச நாள் செலவழிக்கிறார். கீழே வரும்போது அவர் முகம் ஜொலிக்குது. ஏசு கிறிஸ்து, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து ஆண்டவரா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனால் அவரே தனித்து போய் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. விளங்குதா? இப்போ நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? கேட்டு அனுதினமும் ஆவியில நிறையிறது அவசியமா இருக்குது. இருக்கா இல்லையா? போதும். யாராவது ஒருத்தர் நான் சம்பாரிச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு ஃபீல் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்க. யாருக்காவது? டெய்லி ஓடணும், கட்டின வீடு போதுமா? அடா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பக்கத்து இடத்தையும் வாங்கி கட்டினேன், இருக்க கார் போதுமா? இந்த காரோட பெட்டர் கார் இருக்கு, அப்கிரேட் பண்ணேன். இந்த மாம்ச பிரகாரமா இதெல்லாம் தேடுற நம்மளுக்கு ஆவியில இன்னைக்கு நான் நிரம்பணும், இன்னும் அதிகமாக நிரம்பணும், இன்னும் அதிகமாக தேடணும், இன்னும் அதிகமாக. நான் செய்கிறது வல்லமை. அப்பா நான் பயங்கர, நான் கை வச்சா கையை கொண்டு போகலாட்டியும் பேய் கத்திக்கிட்டு ஓடணும், அப்படியே ஆசீர்வாதம் கட்டலுக்கு படணும், வியாதி குணமாகணும் அப்படின்னு நான் தேடினா அவர் என்ன சொல்றாரு? புடுங்குறானி, இதெல்லாம் தேவையில்லதானி, அதெல்லாம் ஓரமாவை. மோதோ நீ ஆவியில நிரம்பு, என்கிட்ட வந்து உட்காரு. ரிசல்ட்டை யார் பார்த்துப்பா? அவர் பார்த்துப்பார். நான் அப்பா எனக்கு மார்க் வேணும்பா, என் பிள்ளை என்கிட்ட வந்து கேட்ட மாதிரி நான் அப்பா நான் பெரிய வல்லமையான ஊழியனாகிறது எப்படிப்பா நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன். டே தம்பி நில்லு 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 போ. டூ த பேசிக்ஸ் ரைட், த ரிசல்ட்ஸ் வில் ஃபாலோ. கரெக்டுங்களா? விளங்குதா? அப்போ இங்க ஆவியில அனுதினமும் நிரம்புறது அவசியமா இருக்குது. சரி, நான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டப்போ ஆவியானவர் இலவச இணைப்பா கொடுக்கப்பட்டார். இன்னைக்கு நான் ஆவியில நிரம்புறது எப்படி? நான் தான் ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா ஆவி வேணும், எக்ஸ்ட்ரா வல்லமை வேணும், எக்ஸ்ட்ரா பலன் வேணும். இன்னும் நான் அவரை தேடணும், இன்னும் நான் அவரில் நிரம்பணும். லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு என்ன கொடுப்பாராங்க? பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ உங்களுக்கு அவர் ஏதாவது ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கணும்னா அதுக்கு பிரைமரி, அதுக்கு முதல் மூலாதாரம் என்னன்னு நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுக்கறது தான். மற்றது எல்லாம் இட் வில் ஃபால் இன் லைன், ஃபால் இன் பிளேஸ். அப்போ நீங்கள் அப்பாட்ட கேட்கும்போது அவர் கொடுக்க மாட்டாரா என்னத்தை? பரிசுத்த ஆவியை. அப்போ நீங்கள் அப்பாட்ட போய் கேட்டீங்கன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறீங்கிற உணர்றீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஐ எம் ஃபீல்டு, எனக்கு நல்ல பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணும்போது அன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போகிற மாதிரி விளங்குது, அன்னைக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன், அன்னைக்கு பிரைட்டாக ஃபீல் பண்ணுறேன், மென்டல் ஃபேட்டிக் ஒன்றுமே இல்லை. ஃபீல் பண்ணுறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார். எங்கள் அப்பா எனக்கு இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் புது பிளெஸிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்கார். பரிசுத்த ஆவி இன்னும் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ரெண்டாவது கேட்கும்போது பரிசுத்தானவை கொடுக்குற அப்பா யாருக்கு கொடுக்குறாருன்னு ஒரு இக்கண்ணா வச்சிருப்பாருங்க. அப்போஸ்தலர் 5:32. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருள பரிசுத்த ஆவியும் சாட்சி என்கிறார்கள். இந்த ஒபீடியன்ஸ் என்ன கொடுத்தாலும் இவன் பெருசாக பயன்படுத்த போகிறதில்ல.
உள்ளவனுக்கு மேலும் கொடுக்கப்படும், இல்லாதவனிட்டிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் பாஸ்டர் சொல்லிட்டு போனார்ல. கொஞ்சம் தாளந்து கொடுத்தேன், ஒன்றும் இல்லைப்பா நீர் பொல்லாங்கன்னு சொல்லிட்டு புதைச்சி வச்சுருந்தேன். இன்றைக்கி உங்களுக்கு கிருபையாக பரிசுத்தாவி கொடுத்து வல்லமையாக நீங்கள் ஒரு காரியம் செய்யணும்னு அவர் கொடுத்துருந்து, நீங்கள் அதை வச்சுக்கிட்டு கிடப்பில் போட்டு நீங்கள் பேசாமல் ஒரு சினிமா பார்த்தேன், படுத்து தூங்கினேன், நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டேன், இது எதுவுமே தப்பு கிடையாதுங்க. சரியா? ஐயோ நான் சினிமா பார்த்துட்டேன், நான் பாவி ஆகிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. சரிங்களா? பை ஆல் மீன்ஸ் ரிலாக்ஸ், ரெஜுவனேட். ஆனால் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட கிருபை யாரோ ஒருத்தர் அங்கே கதறிட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக ஆவியில் ஜெபிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஒருத்தர் ஜெபிக்கும் பொழுது வேற ஒரு இடத்துல கர்த்தர் இறங்கி வல்லமையை செயல்பட முடியும். உங்களுக்கு அதுக்கான ஒரு கிருபையை ஆவியை அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கும் போது நீங்கள் அமைதியாக உங்கள் காரியத்தை பார்த்துட்டு இருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால், நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு கிறிஸ்துவே போய் பரலோக பிதாவை நோக்கி பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு. அவர் அப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், இருந்தாலும் என் சித்தம் அல்ல, யாரோட சித்தம்? இன்னைக்கு அப்பா, இன்னைக்கு நான் உங்கள் சன்னதியில் வந்து நின்னேன், உங்களை பார்த்தேன், பேசினேன், ஜெபிச்சேன், பைபிள் வாசித்தேன், ப்ரேயர் பண்ணேன், இன்னைக்கான கிருபையும் பரிசுத்தாவையும் பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் என்ன பண்ணணுங்கிறது உம்முடைய சித்தம். உண்மை மகிமைப்படுத்துகிற மாதிரி நான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுறது? ஐ எம் எ வெசல். என்ன ஒரு கருவியாக நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. இப்போ பாஸ்டர் சொன்ன மேடம் சொல்கிற மாதிரி நீங்கள் திபெத் அங்கங்கே போவேனா, திண்டுக்கல்லில் ரசிக்கப்படாத ஒருத்தர் கூட உங்கள் கண்ணுக்கு படலையா? திண்டுக்கல்லில் ஒருத்தர் கூட உங்கள் கண்ணில் படலை? வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது, இப்போ சாக்கடையெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ்ட், ரோட்டுக்கு ஓரமாக தான் இருக்குது. நான் சின்ன பையனாக இருக்கப்போ வீடுகளுக்கு நடுவில் குட்டி குட்டி சாக்கடையாக போகும். ஒரு கண்ணு தெரியாத அம்மா போய் சாக்கடையில் தெரியாமல் காலை வச்சிட போகுதுன்னா அங்கே நிற்கிற யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவீங்க? அம்மா இங்கே சாக்கடை இருக்குது, தாண்டி போங்கன்னு சொல்லுவீங்க. ஒரு பாலுங்கணத்தில் ஒருத்தர் விழ போகிறாரு, என்ன சொல்லுவீங்க? ஐயா இது சரியான வழி இல்லை, இதுதான் வழி. ஒருத்தர் அவியாத நெருப்பை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே அன்னைக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு இருந்தால் என்ன தான் பண்ணணும்? அவங்களுக்கான சரியான வழியை காமிச்சு கொடுக்கறது தானே. சரியா? சர்ச்சுக்கு ஆள் சேர்க்கறதுக்காகவா இது? மதம் மாற்றுறதுக்காகவா இது? இது அப்பா பிள்ளைக்கான ரிலேஷன். சரிங்களா? விளங்குதா? அப்போ அன்னைக்கு உங்களுக்கு பரலோக பிதா என்ன பண்றதுக்கான கிருபை கொடுத்துருக்காரோ அதை பண்ணவும் உங்களால் முடியும், பண்ணாமல் உதாசீனப்படுத்திட்டு கவனம் இருக்க முடியும். என்னைக்கு நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிறீங்களோ அப்போ என்ன ஆகும்? இன்னும் அதிகமாக கொடுக்கப்படுமா? இன்னைக்கு கொடுத்த கிருபையெல்லாம் செலவாகி போச்சு, கிடைக்கல அப்படின்னு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? ஓகே, அடுத்து இப்போ சரி பிரதர், ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணுறார், நான் ஜெபிச்சு கர்த்தருடைய சந்நிதியில் உட்காந்து இன்னும் அதிகப்படியான ஆவிக்குள்ளான வரங்களை நான் பெற்றுக்கிறேன். எனக்குள்ள வாசம் பண்ணுற ஆவியானவர் எனக்குள்ளேயோ இல்லை என் மூலமாகவோ என்ன தான் பண்ண முடியும்? நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, ஏதாவது பெனிஃபிட் இருந்தா, இந்த வர்ஷிப் பண்ணுறோம், தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று வர்ஷிப் பண்ணுறோம், நம்மளுக்கு எதிரான எதிரிகள் அவனவனே வெட்டிக்கிட்டு சாகிறான். அப்போ ஒரு பெனிஃபிட், டேஞ்சபிள் பெனிஃபிட்டை பார்க்கும் பொழுது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதை நோக்கி நம்ம நடக்கிறதுக்கு. ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கார், வாசம் பண்ணுறார். எனக்கோ இல்லை என் மூலமாவோ ஆவியானவர் என்ன பண்ணுவார்? யோவான் 16:12-13 அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். யாருங்க சொன்னது? இயேசு கிறிஸ்து, பிதாவோட குமாரன் இந்த பூமியில் வாழ்ந்தப்ப, நான் இன்னும் பழைய உடன்படிக்கையின் காலத்தில் தான் இருக்கேன், நானும் மாம்சமாக தான் இருக்கேன், நிறைய விஷயங்களை இதுக்கு மேலே என்னால் தெளிவாக பேச முடியாது, ஈவன் என் மாம்சத்தை சாப்பிட்டா தான் உண்டு, என் ரத்தத்தை குடிச்சாதான் உண்டுன்னு பல பேர் இது பொல்லாத உபதேசம் போயிட்டாங்க.
இதுக்கே எப்படின்னா, இன்னும் நான் பரலோக உண்மைகள்லாம் எடுத்து சொன்னா இன்னைக்கு மாம்சமான நீங்க அதை உணர்ந்து கொள்ள முடியாது. எப்போ யார் வந்து சொல்ல முடியுமாங்க? இவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தேற்றரவாளன் கொடுக்கப்படுவார். அவர் வந்து நமக்கு சகல சத்தியத்திலும் நடத்துவார். இது ஒன்று மட்டுமா? 1 யோவான் 2:27 பாருங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஒருத்தன் வந்து கேட்டான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல போதகரேன்னு என்னையாப்பா கூப்பிட்ற? ஆண்டவரை தர வேற ஒருத்தர் நல்லவன் இல்லையே அப்படி சொல்லி அனுப்பிச்சுடுவார். உண்மையாகவே உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், உண்மையாகவே உங்களுக்கு யாராவது ஒருத்தர் நல்லா டீச் பண்ண முடியும், உங்களை கைட் பண்ண முடியும், உங்களை வழிநடத்த முடியும்னா அது யாருங்க? சத்திய ஆவியானவர். அப்போது உங்களுக்கு இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. டேக் பாத் ஏ, டேக் பாத் பி. என்ன பண்ணுறது? இது பண்ணலாமா வேணாமா? அந்த காலத்தில் உரிம் துமிம், போருக்கு போகட்டுமா வேணாமா? அப்போ அவங்கள விரட்டி பிடிக்கட்டுமா வேணாமா? நான் என்ன செய்கிறது? உங்களுக்கான எல்லா டவுட்டையும் யாரோ மாம்சத்தனமாக போய் ஒருத்தர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் உங்களுக்குள்ளேருந்து பர்ஃபெக்டாக கைட் பண்ணுறது? ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு சகல விதத்திலும் கைட் பண்ணுவார். இதை விட ஒரு பெட்டர் கைடன்ஸ் உங்களால் நீங்கள் யார்கிட்டையும் போய் பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாகவே ஒருத்தட்ட போய் ஏதாவது இன்புட் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் அவர் உங்களோட இடத்துல இருந்து உங்களுக்கான இன்புட் தரது கஷ்டம். மார்த்தாள் மரியாள் அழுகிறாங்க, அவங்க கூட சேர்ந்து அவரும் அழுதார். யோசித்து பார்த்தா அழ வேண்டிய அவசியமே இல்லையே. இன்றைக்கி என் பிள்ளை கஷ்டப்படுச்சான், என்னத்துக்குப்பா இதுக்கெல்லாம் புலம்பிகிட்டு இருக்க, இது இப்படி தான் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அப்போ நான் என்ன அர்த்தம்? நான் என் பிள்ளையோட நிலைமைக்கு போய் நிற்கலை, அதை அனுபவிக்கலை, வெளியிலேருந்து அட்வைஸ் பண்ணுறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து அடுத்த நிமிஷம் எழுப்ப போகிறேன்னு தெரிஞ்சும் அவர் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்ன? அவங்களோட இடத்துல அவங்களாவே மாறி அதை அனுபவிக்கிறார். இன்றைக்கி வேற ஒருத்தட்ட போய் உபதேசம் கேட்டிங்கன்னா அவங்க உங்களை புரிஞ்சுக்க முடியாது, உங்களை நிலையில் இருக்க முடியாது. ஆனால் ஆவியானவர் நீங்கள் உங்கள் நிலைமையில் என்ன இருக்கீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்ல முடியும். இதை விட ஒரு தேற்றரவாளன், இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவலண்ட்டான தேற்றரவாளன். இயேசு கிறிஸ்து அங்கே எப்படி அவங்க கூடயே நின்னாரோ, அவங்கள இதுக்கு பேர் எம்பத்தைஸ். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன கடந்து போகிறீங்களோ அதை அவரும் கடந்து வந்து அதுக்கேற்றபடி உங்களுக்கு இன்புட் கொடுக்குறது. இந்த மாதிரி ஒரு இன்புட் யாராலையுமே கொடுக்க முடியாது. சரிங்களா? ஹீ இஸ் த பெஸ்ட் கைடு. அப்போ நீங்கள் யார்கிட்டையாவது நான் என்னப்பா பண்ணுறதுன்னு நீங்கள் போய் கேட்கணும்னா யார்கிட்ட போய் கேட்கலாம்? உங்களுக்குள்ளே இருக்கார். ஆனால் அதை மறந்துட்டு இந்த சிலர் சொல்லுவாங்க, இந்த செமினார் வீட்டில் பொண்டாட்டி 10 நிமிஷத்தில் கொடுக்கக்கூடிய அட்வைஸை ஒருத்தர் 1000 ரூபாய் இங்கே வாங்க 50 பேர் தான் லிமிடெட் சீட்னா அங்கே போய் அட்வைஸ் கேட்டு வருவாங்க. அட்வைஸ் ரெடிமேடாக இருக்கும்போது அதை வாங்கிக்கலாம். அதானே என் பொண்டாட்டி எனக்கு அந்த அட்வைஸ் பண்ணுறது, நான் போய் அங்கே போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆவியானவர் உள்ளே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. தம்பி, உனக்கு இன்புட் கொடுக்குறதுக்கு உனக்கு அட்வைஸ் கொடுக்க நான் இருக்கேன். இல்லை, நான் போய் அங்கே போய் கேட்குறேன். அவர் வல்லமையான ஊழியர், நான் அங்கே போய் பார்க்குறேன், அவர் பண்ண எல்லாம் நடக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் அவரோட ஒரு பெஸ்ட் இன்புட் கொடுக்குறார் அட்வைசர், வேறு யாரும் கிடையாது. சரிங்களா? ஓ, நான் நினச்சேன் இன்றைக்கி ப்ரிப்பரேஷன் 25-30 நிமிஷத்துக்கு மேலே போகாதுன்னு. ஓகே, ரோமர் 8:8-9 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். சரிங்களா? ஏன்னா இது எல்லா பாயிண்ட்டும் சிம்பிள் பாயிண்ட்ஸ், பட் எவ்ரி திங் ஆட்ஸ் வேல்யூ. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியப்பட மாட்டார்கள். அப்போ மாம்சத்துக்குள்ளே இருந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியாது? தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவராக இருப்பீர்கள். அப்போ மாம்சத்துக்கு உட்பட்டு இருந்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. தேவனுடைய ஆவி உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்பீங்களா மாட்டீங்களா? மாம்சமாக இருக்கும்போது தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது, ஆவிக்குள்ளே இருக்கும்போது தேவனை பிரியப்படுத்த முடியும். யூ நீட் நாட் ப்ளீஸ் தி ஹெவன்லி ஃபாதர் பை எனி மீன்ஸ். வாட் எவர் யூ டூ இட் வில் ஆட்டோமேட்டிக்லி பி ப்ளீஸிங். ஏன்னா நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, ஆவிக்கு உட்பட்டவர்கள். சரிங்களா? இங்கே தான் கிறிஸ்டியன் லைஃப் ஸோ சிம்பிள். செல்ஃப் எஃபர்ட் எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை.
ஆவியானவர் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பான்னு சொன்னால் போதும். He will make you do everything which will be pleasing to the Heavenly Father. நீங்கள் பண்ணுற எல்லா காரியமுமே பரலோக பிதா அட என் பிள்ளை மேலே நான் பிரியமாக இருக்கிறேன், ஏசு கிறிஸ்துவை பார்த்து என் நேசகுமாரன் இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் எப்படி சொன்னாரோ, ஆவியில் நிறைஞ்சு அவரை வழி நடத்த விட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொன்னாரோ அதே தான் உங்களை பார்த்து சொல்வார், என் குமாரத்தி என் குமாரன் இவங்க மேலே நான் பிரியமாக இருக்கிறேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி ப்ளீஸிங் தி ஹெவன்லி ஃபாதர். சரிங்களா? அடுத்து கலாத்தியர் 5:16, நான் சொல்கிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். சர்டன் டைம்ஸ் மாம்ச இச்சை பிடிச்சி சில இடத்துல இழுக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும், இல்லை இழுக்கும் அப்படின்னு தோணும். அந்த இடத்துலலாம் விட்டுட்டு ஓடுங்க, எப்படி யோசேப்பு ஓடினானோ அப்படி ஓடுங்க. அது மட்டும்தானா மாம்ச இச்சை? சொருவ வழிபாடுக்கு விட்டு ஓடுங்கன்னு சொல்லுது பைபிள். எங்கேயாவது யார் கண்ணுக்காவது அது பட்டுச்சா? மாம்ச இச்சைனா நம்ம நேராக நம்ம விளங்கிக்கிறது ஒன்று. எப்படி மாம்ச இச்சையோ இந்த சிலை வழிபாடு செருவ வழிபாடு, இது குட் நியூஸ் பைபிள் சர்ச்சுக்குள்ளே சொல்ல வேண்டிய விஷயமா பிரதர்? செருவ வழிபாடு மாம்ச இச்சை எப்படி விட்டுட்டு ஓடுவோமோ அப்படி விட்டுட்டு ஓட வேண்டிய ஒரு காரியம். அப்போது நீங்கள் மாம்ச இச்சையை விட்டு விலகி ஓடணும்னா எப்பொழுதுமே காலையில் ஏஞ்சோன்னே இன்றைக்கி நான் பாவம் பண்ணக்கூடாது, இன்றைக்கி நான் தப்பு பண்ணக்கூடாது, இன்றைக்கி என் பிள்ளை மேலே கோவப்படக்கூடாது, இன்றைக்கி என் பொண்டாட்டி மேலே எரிஞ்சு விடக்கூடாது, இன்றைக்கி நான் பண்ணக்கூடாது. ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் ஏறிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த மாம்சமானது எப்போ ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அப்போ அந்த இடத்துல வேகமாக தவறி விடும். என்னை தவிர உனக்கு வேறே தேவன் இருக்க வேணான்னு சொல்லும்போதே கீழே கண்ணுக்குட்டி ரெடி ஆயிடுச்சு. அதனால இந்த மாம்ச இச்சையை நிறைவேற்றக்கூடாதுன்னா இன்னைக்கு நான் இந்த மாம்ச இச்சையின் படி நடக்க மாட்டேன், என்ன இந்த மாம்ச இச்சை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு இருக்க விட ஆவிக்கேற்றபடியாக நான் நடப்பேன்னு சொன்னால் இது ஆட்டோமேட்டிக்காக விட்டு விலகிரும். விளங்குதா? நீங்கள் இது பண்ண மாட்டேங்கும் போது இதுக்கான வெயிட்டேஜ் கூடுது. நான் ஆவியின் பிரகாரமாக நடப்பேன்னு சொல்லும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் இல்லாத சின்ன துரும்பாக போயிடும். உங்களை அது அட்ராக்ட் பண்ணி இழுக்கவே முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் உங்கள் வில் பவரில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆவிக்கேற்றபடி நடந்தால் போதும். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். When you receive the Holy Spirit, what you get is power, dynamite. ஒரு டுனாமிஸ் பவர். இப்போ ஒரு கிணத்தை வெடிக்கணும், பெரிய வெடிகுண்டு வெடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்குள்ள வல்லமையான பவர் இருக்குன்னு அர்த்தம். வாட் யூ கெட் இஸ் சம்திங் ஈக்குவலன்ட் டு தட் ஆஃப் தட். உங்களுக்குள்ள வல்லமையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு பவர் எப்போ கிடைக்குது? பரிசுத்த ஆவி வந்த மாத்திரத்தில் நீங்கள் பலனடைந்து. அதனால தான் வெயிட் பண்ணாங்க அப்போஸ்தலர்கள் அவங்களோட காரியங்கள் செய்யாமல். பெந்தெக்கோஸ்தே நாள் வரைக்கும் ஆவியானவர் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. மாம்சத்தின்படி நான் போய் எல்லாம் பண்ணுவேன்னு நிற்கலை, அவங்க ஆவி பெற்றுக்கொள்கிறதுக்கு காத்திருந்தாங்க. இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் ஆவியானவர் இருக்கார். இன்றைக்கி ஒரு வல்லமையான காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, முதல் அந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஆவியில் நிரம்பணும். பிஃபோர் கிவிங் எனி அட்வைஸ், பிஃபோர் டூயிங் எனிதிங் அவுட், கஷ்டப்பட்டு நம்மளை துன்புறுத்தி கஷ்டப்பட்டு துயரப்பட்டு செய்கிற காரியம் இல்லை. இட் ஷுட் ஓவர்ஃப்ளோ. நீங்கள் நிறைஞ்சு அது ஓவர்ஃப்ளோ ஆகி அது வெளியில் போகணும். ஸோ தட் இட் கேன் ஈல்ட் இட்ஸ் ஃபுல் பொட்டன்ஷியல். சரிங்களா? 2 கொரிந்தியர் 3:18. டைம் ஆயிடுச்சு. இந்த ஒரு இதை முடிச்சுட்டு போகிறேன், மற்றதை அடுத்த வாரம் கண்டிப்பாக போகணும். இன்னும் நிறைய சைடு இருக்குது. டு பி ஃப்ராங்க், நான் 20-20 நிமிஷம் தாண்டு நான் எதிர்பார்க்கல. நானா இருக்கணுமா இல்லை நான் இயேசு கிறிஸ்துவ போல இருக்கணுமா? நீங்களா இருக்கணுமா இல்லை நீங்கள் இயேசு கிறிஸ்துவ போல இருக்கணுமா?
எத்தனை பேர் நானாகவே இருக்கணும்னு சொல்கிறவங்க? யாராவது ஒருத்தர், ஓ இன்னைக்கு பிரதர் காணா, என்ன சத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அக்னாலஜ்மெண்ட் இல்லைன்னு பார்த்தேன், அன்பராஜ் பிரதரை காணோம். இப்போது பொதுவாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் குறைஞ்சு கிறிஸ்து அதிகப்படணும், மேன்மைப்படணும். அது எப்படி? நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். So all of us who have had the veil removed, இன்னைக்கு திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டது. உங்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு சீலை கிடையாது. நீங்க அவர் போய் முகமுகமா பார்க்கலாம். And reflect the glory of God. And the Lord who is the Spirit makes us more and more like him. ஆவியான அவர் தான் உங்களை என்னவா மாற்றுவார்? கர்த்தரை போல உங்களை மறுரூபம் ஆக்குவார். நீங்க அதிகப்படியாக ஆவியில நிரம்ப 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 உங்களுடைய சுயம் செத்து அங்க கம்ப்ளீட்டா யார் இருப்பா? இயேசு கிறிஸ்துவே இருப்பார் அங்க. சரிங்களா? ஸோ ஆவிக்குள்ள நிறைவும். இந்த மெசேஜ் ஒரு வாரத்தில் முடியும்னு நினச்சேன். பட் டு பி ஃப்ராங்க் அடுத்த வாரம் கன்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. அங்கேருந்து 2-3 அலர்ட் வந்துருச்சு. பி பிளஸ்ட், பி ஃபில்ட் இன் த ஹோலி ஸ்பிரிட், யூ வில் டூ வண்டர்ஸ். சரிங்களா?